தான் ஸ்ரீ தம்பிராஜா இல்லாமல் நடைபெற்ற ஸ்ரீமுருகன் நிலையத்தின் 31வது கல்வி யாத்திரை. ஆகஸ்ட் 7 அரச திருமண விழாவா மறுக்கும் பேரா அரண்மனை. டிக்டாக் பயனர் மீது காவல்துறையிடம் புகார். எல்லை கடந்த இ-ஹீலிங் சேவைகளை அனுமதிக்க இன்னும் முடிவேதும் இல்லை, சிங்கப்பூர் விளக்கம். எல்லை பாதுகாப்பை மேம்படுத்த நாட்டின் 125 நுழைவாயில்களில் 635 அவுட்டோகேட் கதவுகள் பொருத்தப்படும், சைஃபுடின் தகவல். 500 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக குமுறிய ரஷ்ய எரிமலை. குவாலலம்பூர் இஸ்தானா இஸ்கண்டாரியாவில் வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி பேரா அரச திருமண விழா நடைபெறும் என்று டிக்டாக்கில் வெளியான தவறான தகவல்களை கொண்ட வைரல் வீடியோவை தொடர்ந்து பேரா சுல்தான் அலுவலகம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி இஸ்தானா இஸ்கண்டாரியாவில் அரச திருமண விழா எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் பொதுமக்கள் பார்வைக்காக அடாத் நிக்கா விழாவின் எந்த ஒரு நேரடி காட்சிகளும் ஒளிபரப்பாது என்றும் அரசு குடும்பம் தெளிவுபடுத்தியுள்ளது. தொடர்புடைய அந்த டிக்டாக் கணக்கு அறிக்கையின் உள்ளடக்கம் முற்றிலும் பொய்யானதை தொடர்ந்து அது பொதுமக்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களிடையே தவறான புரிதலை தவிர்க்கவும் பேரா அரண்மனையின் நற்பெயரை பாதுகாக்கவும் இத்தகைய பொறுப்பற்ற செயல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக ஒற்றுமையை மேம்படுத்தும் முயற்சிகளில் நேரடியாக பங்களிக்கும் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளை வழங்குவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை தேசிய ஒற்றுமை அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு உள்நாட்டு வருவாய் வாரியங்களுடன் இணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளது. சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்டங்களை ஆதரிக்கும் நோக்கில் இத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் ஏரன் அகோடாகாங் கூறியுள்ளார். ஒற்றுமையை மையமாக கொண்ட சமூக மேம்பாட்டு திட்டங்களை ஒழுங்கமைப்பதில் தன்னார்வ துண்டு நிறுவனங்களின் ஆதரவு மிக அவசியமாக கருதப்படுகின்றது. அதே நேரத்தில் இது அனைத்து குடிமக்களையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு முயற்சி என்பதையும் ஏரன் அகோடாகாங் குறிப்பிட்டிருந்தார். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. SMC எனப்படும் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் வருடாந்திர நிகழ்ச்சியான கல்வி யாத்திரை 31வது ஆண்டாக நேற்று காலை பத்துமலையில் நடைபெற்றது. SMC நிறுவனர் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா மறைவுக்கு பிறகு நடைபெறும் முதல் கல்வி யாத்திரை இதுவாகும். நாடளாவிய நிலையில் சுமார் 5000 மாணவர்களும் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டனர். காலை 7 மணிக்கு இறை வழிபாடுகள் தொடர்ந்த நிலையில் பின்னர் மாணவர்கள் SMCயின் சக்தி வேலை பின்தொடர்ந்து புனித நீரை ஏந்தி மலைக்கோயில் முருகனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் மாணவர்களுக்கு பத்துமலை பள்ளி மண்டபத்தில் கல்வி வழிகாட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதனிடையே டாக்டர் தம்பிராஜா நம்மை விட்டு மறைந்தாலும் அவரின் சீரிய முயற்சிகள் தொடரப்படும் என SMC இயக்குனர் சுரேன் கந்தா தெரிவித்தார். கடந்த 95 ஸ்ரீமுருகன் இல்லத்தில் கல்வி யாத்திரை செய்கிறோம். கல்வி யாத்திரை என்பதுங்க ஒரு நாள் நிகழ்வு இல்லைங்க. இந்த யாத்திரை கொள்வதற்கு மாணவர்கள் ஸ்ரீமுருகன் சென்டரில் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து கல்வி புரட்சி, கல்வி யுத்தம், கல்வி விரதம், அதுக்கப்புறம் தாங்க கல்வி யாத்திரை. ஒரு நாள் சாமி கும்பிட்டா பாஸ் பண்ணி கிடச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காதுங்க. ஏன்னா இறைவன் சொல்கிறது, நான் உனக்கு 1% தான் உதவி செய்வேன், 99 விழுக்காடு நீங்கள் செய்கிற அந்த முயற்சி தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நல்லா தெரிஞ்ச ஸ்ரீமுருகன் சென்டர் மாணவர்கள், நல்லா தெரிஞ்ச ஸ்ரீமுருகன் சென்டர் பெற்றோர்கள் ஸ்ரீமுருகன் சென்டர் கல்வி யாத்திரைக்கு வரும் பொழுது தயார் நிலையில் வருவாங்க. எவ்வளோ தான் தயாராக இருந்தாலும் இறைவனோட அருள் வேணும், இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஃபர்ஸ்ட் சண்டே ஆகஸ்ட் மாதத்தில் கல்வி யாத்திரை நடக்கும். ஸ்கந்த பாதம்னு சொல்கிறோம். ஒரு மாணவன் ஸ்கந்த பாதத்தை நோக்கி போகும்பொழுது அவனோட இருக்கிற அந்த வலி, கஷ்டம் எல்லாத்தையும், அவனோட இருக்கிற அந்த டார்க்னஸ் சொல்லுவோம், அவனுக்கிட்ட இருக்கிற அந்த ஆணவம்,
அவங்ககிட்ட இருக்கிற அந்த கண்மை, அவங்ககிட்ட இருக்கிற அந்த மாயை, ஒவ்வொரு தீய குணங்களையும் அந்த யாத்திரை மூலியமா நம்ம அழிச்சிருவோம். ஸ்கந்த பாதத்தில் இருக்கும் பொழுது அவன் ஒரு தேவலோக நிலையில் இருக்கும் பொழுது வெற்றி அடைஞ்ச மாணவனா இப்போ ஒரு ஞான லோகத்துக்கு போனோம். அது 272 ஸ்டெப்ஸ் ஏறிட்டு யாத்திரைக்காக முருகனின் தரிசனத்துக்காக மேலே ஏறி குகைக்குள்ளே போயிட்டு அங்கே யாத்திரை செஞ்சாங்க. அது முடிஞ்ச மாணவர்களுக்கு செமினார், கல்வி கருத்தரங்கு SJKT பத்துகேஃபில் ஓடுனுச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மாணவர்கள் திருப்பி வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க என்ன செய்யணும்னு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. கல்வி யாத்திரையில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த கல்வி யாத்திரை எனக்கு 2வது வருடம். எனக்குள் உள்ள சக்தியை உணர்றதுக்கு இந்த கல்வி யாத்திரை எனக்கு மிகவும் துணை புரியுது. என்னோட கல்வி நோக்கு என்ன அப்படின்னா, வரப்போகிற இறுதி ஆண்டிலும் SPM தேர்விலும் அனைத்து பாடங்களும் எடுத்து ஒரு நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இந்த 2வது வருடம் கல்வி யாத்திரை நான் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த கல்வி யாத்திரை என்னோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன் இங்கே கல்வி யாத்திரைக்கு இன்றைக்கி வந்தேன்னா ஒரு பிலீஃப்காக. அண்ட் நான் நேற்றோ இன்றைக்கோ வாலண்டியர் ப்ரோக்ராமில் வாலண்டியர் பண்ணேன். இந்த வருட கல்வி யாத்திரை காலையில் யாகத்துடன் ஆரம்பித்து பிறகு பத்துமலையில் சென்று முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு மாணவர்கள் பின்னர் கல்வி கருத்தரங்கு போன்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டாங்க. இந்த கல்வி யாத்திரை மாணவர்களின் கல்விக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு உள்ள ஒரு சக்தியை உணர்வதற்கும் ஒரு நல்ல டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ பிலீவ் இந்த கல்வி யாத்திரை மாணவர்களுக்குள்ள ஒரு ஊக்கத்தை கொடுத்து கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுக்கு முன்னே நானும் SMC ஸ்டூடெண்டாக இருந்திருக்கேன். STPM நான் எடுத்தப்போ நான் SMCயில் தான் படித்தேன். ஸோ மிக சிறப்பாக நல்லா சொல்லித்தரதுனால என் டாக்டருக்கும் அவங்க போகணும், நல்லா படிக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் அவங்கள நான் SMCயில் சேர்த்தேன். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, அந்த மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தன்முனைப்பை கொடுத்து எப்படி நல்லா படிக்கணும், ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னணியில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல யாகம் வளர்த்துருந்தாங்க. அந்த யாகத்தில் நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், எப்படின்னா ஒரு முருகரோட பவர், அவரோட சக்தியை உணர்ந்து நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறப்ப முருகரோட அருள் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அதை முடிச்சுட்டு நம்ம படியேறி மேலே முருகரை போய் பார்த்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி கைகளால் கொண்டு போய் அந்த அபிஷேகத்தை முடித்த பிறகு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்கெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்பீச் கொடுத்து ஒரு உற்சாகமான ஒரு முறையில் பேசி திரும்பி கீழே இறங்கி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இப்போ செமினார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு SMCயில் இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்களா, கட்டாயம் பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் கல்வி யாத்திரையில் நான், என் அம்மாவும் என்னோட அக்காவும் பின்னாங்கிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்திருந்தோம். ஸோ இத்தனை வருஷமாக தொடர்ச்சியாக ஸ்ரீமுருகன் சென்டர் இந்த கல்வி யாத்திரை பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய முயற்சி தான் சொல்லணும். நம்ம இந்திய சமுதாயத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக நானும் என் அக்காவும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக ஸ்ரீமுருகன் சென்டர் நடத்துகிற கல்வி யாத்திரைக்கு வந்தோமோ, அதே போல் இன்னும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிறப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். எதிர்பார்த்ததை விட இவ்வாண்டு ஏராளமானோர் கல்வி யாத்திரையில் பங்கேற்றது ஸ்ரீமுருகன் நிலையத்தின் 43 ஆண்டு கால கல்வி பணிக்கு மக்களிடம் இருக்கும் வலுவான ஆதரவை காட்டுவதாக ஸ்ரீமுருகன் கல்வி நிறுவனத்தினர் கூறினர். 2028 மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் 125 நுழைவாயில்களில் 635 அவுட்வகேட் தானியங்கி கதவுகள் பொருத்தப்படும். எல்லை பாதுகாப்பு, குறிப்பாக வெளிநாட்டினர் மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மக்களவையில் இன்று அதனை தெரிவித்தார். இதன் மூலம் நுழைவாயில்களில் மனித தொடர்புகளை குறைத்து டிஜிட்டல் மயமாக்கல் மேம்படுத்தப்படும் என்றார் அவர். இவ்வாண்டு டிசம்பர் தொடங்கி KLIA 1, KLIA 2 விமான முனையங்களிலும் கூச்சிங் அனைத்துலக விமான நிலையம், கோத்தா கினாபாலு அனைத்துலக விமான நிலையம், பினாங்கு அனைத்துலக விமான நிலையம், ஜோஹோரின் சுல்தான் அபுபக்கர் வளாகம் மற்றும் சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தில் இந்த அவுட்டோகேட் பொருத்தப்படும். இந்த அவுட்டோகேட் முறையில் பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை பதிவுகள், முக அடையாளம், கருவிழி அங்கீகாரம் போன்றவை பயன்படுத்தப்படுவதால் நுழைவாயில்களில் முறைகேடுகளை ஆக்கப்பூர்வமாக கையாள முடியும் என சைஃபுடின் கூறினார்.
செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மலாக்கா அலோர் காஜாவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 220.5 கிலோமீட்டரில் ஒரு விரைவு பஸ் மற்றும் 2 லாரிகள் சம்பந்தப்பட்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் ஒருவர் காயமடைந்தார். இன்று அதிகாலை 1 மணியளவில் ஏற்பட்ட அந்த விபத்தில் 9 பயணிகளை ஏற்றி சென்ற விரைவு பஸ் ஒன்று டிரெய்லர் லாரியையும் மற்றொரு லாரியையும் மோதியது. இந்த விபத்தினால் 7 டன் லாரியை சேர்ந்த 23 வயதுடைய ஓட்டுநர் தனது இருக்கையில் சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு பணி வீரர்கள் அவரை வெளியேற்றினர். எனினும் இந்த விபத்தில் 64 வயதுடைய விரைவு பஸ் ஓட்டுநரும் அதில் இருந்த 9 பயணிகளும் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்தில் 56 வயதுடைய மற்றொரு லாரி ஓட்டுநரும் உயிர் தப்பினார். விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன் நிகழ்விடத்திலேயே முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதாக மலாக்கா தீயணைப்பு துறையின் 2வது மண்டல தலைவர் ஜுல்கைரானி ரம்லி தெரிவித்தார். மக்களே 13 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ் அனைத்தும் உண்டு. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். பயணிகளை ஏற்றி செல்லும் இ-ஹெயிலிங் சேவைகள் மூலம் சிங்கப்பூர் மலேசிய எல்லை தாண்டிய போக்குவரத்தை முழுமையாக தாராளமயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என சிங்கப்பூர் நிலப்போக்குவரத்து நிறுவனம் LTA தெளிவுபடுத்தியுள்ளது. சிங்கப்பூர் மற்றும் மலேசிய அதிகாரிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி எல்லை தாண்டிய சேவை ஏற்பாடுகளை பற்றி விவாதிக்க சந்திப்பு நடத்தியது உண்மைதான். ஆனால் பயணிகளை ஏற்றி செல்ல எல்லை தாண்டிய இ-ஹெயிலிங் சேவையை அனுமதிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அது கூறிற்று. சிங்கப்பூர் எல்லை தாண்டிய ஒன்டிமாண்ட் சவாரி சேவைகளை அறிமுகப்படுத்த விரும்புவதாக மலேசிய ஊடகங்கள் அண்மையில் வெளியிட்ட செய்திகளை மறுக்கும் வகையில் இவ்விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயணங்களை தரம் உயர்த்தும் பரிந்துரைகள் வரவேற்கக்கூடியவையே என்றாலும் இப்போதைக்கு எந்த முடிவும் இல்லை என தனது ஃபேஸ்புக் பதிவில் LTA தெரிவித்தது. நடப்பில் சிங்கப்பூர் மற்றும் ஜோஹோர் பாரு இடையே பயணிகளை ஏற்றி செல்ல இருபுறமும் உரிமம் பெற்ற 200 டாக்ஸிகளை அனுமதிக்கும் ஒரு பரஸ்பர எல்லை தாண்டிய டாக்ஸி திட்டம் அமலில் இருப்பதையும் அது சுட்டிக்காட்டியது. இந்த எல்லை தாண்டிய சிங்கப்பூர் டாக்ஸிகளுக்கு ஜோஹோர் பாருவில் உள்ள லக்கின் சென்ட்ரலிலும், மலேசிய டாக்ஸிகளுக்கு சிங்கப்பூரில் உள்ள பான்சான் ஸ்ட்ரீட் டெர்மினல் ஆகிய குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த புதன்கிழமை கிழக்கு ரஷ்யாவில் உள்ள கிரஷனினன்காவ் எரிமலை 500 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வெடித்துள்ளது. இது கடந்த வாரத்தில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருத்துரைத்துள்ளனர். எரிமலை வெடிப்பிற்கு பிறகு 6 கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பல் புகை வெளியாகியது குறிப்பிடத்தக்கது. இந்த ரஷ்ய எரிமலை கடந்த 15ஆம் நூற்றாண்டில் இறுதியாக வெடித்தது என்றும் அதன் பிறகு சென்ற வாரம்தான் வெடிப்பு ஏற்பட்டது என்றும் கம்சாட்கா எரிமலை வெடிப்பு குழு குறிப்பிட்டது. இருப்பினும் அப்பகுதி மக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இனி இல்லை என்றும் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பலாம் என்றும் ரஷ்யாவின் அவசர கால அமைச்சு தெரிவித்துள்ளது. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ்,